ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் நம்ம பார்க்குறது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்கில் 2 டைப் பார்த்துட்டோம். ஒன்று வந்து ப்ளக்கிங், இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே, ஸோ இப்போ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்ளை டு டிசி மோட்டார்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ டிசி மோட்டார்ஸ் சொல்லும்போது டிசி சீரிஸ் மோட்டார் அண்ட் டிசி ஷண்ட் மோட்டார். ஓகே, ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ இந்த டைப் ஆஃப் பிரேக்கிங்கில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ரீஜெனரேட்டிவ், ஸோ நேம் வச்சே சொல்லலாம். ஸோ நார்மல் நம்ம பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசி மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்மளோட சப்ளை வோல்டேஜஸ் இருக்கும், இங்கே வந்து சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து நம்மளோட மோட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிசி ஷண்ட் மோட்டர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம டிசி ஷண்ட் ஃபீல்டு இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம். ஓகே, ஸோ திஸ் ஆர் சப்ளை வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சப்ளை சைட்லேருந்து பவர் வந்து எங்கே போகும் அப்படின்னா மோட்டருக்கு போகும். மோட்டர் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஆப்ரேஷன். பட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பவர் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ பவர் வந்து ஃபெட்பேக் ஆகும். தட் மீன்ஸ் பவர் ஃப்ளோ எங்கேருந்து எங்கே நடக்கும் அப்படின்னா மோட்டரில் இருந்து சோர்ஸ் சைடுக்கு வந்து பவர் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்கிறோம். ஸோ அப்போ நார்மல் கண்டிஷனில் வந்து சப்ளை, ஓகே, ஸோ சப்ளைலேருந்து பவர் வந்து மோட்டருக்கு போகும். மோட்டர் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட். இது வந்து நார்மல் கண்டிஷன். பட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கில் வந்து பவர் வந்து மோட்டார் சைட்லேருந்து சப்ளைக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ பவர் வந்து ஃபெட்பேக் ஆகும். ஓகே, அதாவது மோட்டார் சைட்லேருந்து சப்ளை சைடுக்கு வந்து பவர் ரிட்டர்ன் ஆகும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த டைமில் வந்து மோட்டர் இஸ் நாட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி சப்ளை. ஓகே, ஸோ நம்ம டைனமிக் பிரேக்கிங் அப்போ என்ன பண்ணுவோம், மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மோட்டர் டெர்மினல்ஸ் அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவோம். பட் இந்த டைப் ஆஃப் பிரேக்கிங்கில் வந்து மோட்டர் வந்து நம்ம சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டோம். அப்போ வந்து பவர் வந்து மோட்டார் சைட்லேருந்து சப்ளை சைடுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா, இந்த மோட்டர் வந்து இப்போ என்னதான் ஆக்ட் ஆகுது அப்படின்னா மோட்டர் ஸ்டார்ட் ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ மோட்டர் சைட்லேருந்து பவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இவ்வளோ நேரம் மோட்டர் ரன் ஆகிட்டு இருந்தது, இப்போ இட் ஸ்டார்ட் ஆக்ட் ஜென்ரேட்டர்னு அர்த்தம். ஓகே, ஸோ மோட்டரோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி அது என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகிறதுனால பவர் வந்து திரும்ப மோட்டர் சைட்லேருந்து சோர்ஸ் சைடுக்கு வந்து ஃபெட்பேக் ஆகுது. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஃபெட்பேக் டு தி சப்ளை. ஓகே, ஸோ மோட்டார்லேருந்து சப்ளை சைடுக்கு வந்து பவர் திரும்ப ஃபெட்பேக் ஆகுது. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக்கிங் எஃபெக்ட் நடக்கும். ஸோ ஒரு பிரேக்கிங் டார்க், ஒரு ரிவர்ஸ் டார்க் வந்து மோட்டரில் கிரியேட் ஆகும். ஸோ வந்து ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்கிறோம். அப்போ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் என்ன, நம்ம வந்து மோட்டர் வந்து சப்ளைலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மோட்டரோட கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணி இட் ஸ்டார்ட்ஸ் டு ஆக்ட் அஸ் அ ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகும். ஸோ ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகும்போது மோட்டர் சைட்லேருந்து சப்ளை, தட் இஸ் பவர் வந்து எங்கே போகும் அப்படின்னா சப்ளை சைடுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சொல்கிறோம். அப்போ ஒரு ரிவர்ஸ் டார்க் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ எப்போ பவர் ஃப்ளோ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ ரிவர்ஸ் டார்க் கிரியேட் ஆகும். ஸோ ரிவர்ஸ் டார்க் என்ன பண்ணும் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடை டிராஸ்டிக்காக ரெடியூஸ் பண்ணும். அதான் என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்ளை டு டிசி ஷண்ட் மோட்டார். ஓகே, ஸோ டிசி ஷண்ட் மோட்டருக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 கான்செப்ட் உண்டு. ஒன்று வந்து பேக் EMF. ஸோ பேக் EMFங்கிறது இந்த வோல்டேஜ் வந்து எதுக்கு அக்ராஸாக டெவலப் ஆகும் அப்படின்னா மோட்டரோட ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக டெவலப் ஆகும். ரெண்டாவது விங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ். நார்மல் கண்டிஷனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டிசி ஷண்ட் மோட்டார் பார்த்தீங்க, இது வந்து நார்மல் கண்டிஷன். ஓகே, நம்ம சப்ளை கொடுக்குறோம், இது வந்து ஷண்ட் ஃபீல்டு, இது வந்து நம்மளோட ஆர்மேச்சர். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பவர் வந்து எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா சப்ளை சைட்லேருந்து எங்கே போகும் அப்படின்னா மோட்டருக்கு போகும். மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த டைமில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு ஃபார்மில் எப்படி சொல்லலாம், ஆர்மேச்சர் கரண்ட்டு ஸோ IA ஆர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு supply voltage minus back EMF. Okay, so V minus EB divided by RA. Okay, அப்போ இந்த சப்ளை வோல்டேஜோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்கும், பேக் EMFோட மேக்னிடியூட் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ கரண்ட் எப்போவுமே ஹை வோல்டேஜ் சைட்லேருந்து லோ வோல்டேஜ் சைடுக்குலாம் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த சப்ளை வோல்டேஜோட மேக்னிடியூட் அதிகமாக இருக்குது, பேக் EMFோட வோல்டேஜ் கம்மியாக இருக்குது. அப்போ அதனால தான் ஆர்மேச்சர் கரண்ட் இங்கேருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. ஓகே, அதாவது சோர்ஸ் சைடு சப்ளை சைட்லேருந்து மோட்டருக்கு ஃப்ளோ ஆகுது. இது வந்து நார்மல் மோட்டரிங் கண்டிஷன். ஸோ நம்ம பிரேக்கிங் டைம் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம், ஆர்மேச்சர் கரண்ட் வந்து எங்கே போகணும், இந்த மோட்டர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் ரிவர்ஸ் ஆகணும் பார்த்தோம். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து இப்படி இந்த சைடில் வந்துட்டு இருந்தது, இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பேக் EMFோட வோல்டேஜ் வந்து அதிகப்படுத்தணும். ஓகே, ஸோ அப்போ இந்த சப்ளை வோல்டேஜோட இந்த பேக் EMF அதிகமாகிடுச்சு அப்படின்னா பவர் வந்து என்ன ஆகும், பேக் EMF சைட்லேருந்து சப்ளை வோல்டேஜுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அப்போ இந்த சைடில் இது பிரேக்கிங் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேக் EMF. ஓகே, ஸோ ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக டெவலப் ஆகக்கூடிய பேக் EMF வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எதோட இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ளை வோல்டேஜ் வியோட இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ பிரேக்கிங்கோட கண்டிஷன் என்ன, the back EMF EB must be greater than the supply voltage V. ஓகே, ஸோ அப்போ இதுதான் கண்டிஷன். அப்போ பேக் EMF அதிகமாக இருக்குது அப்படின்னா
கரண்ட் எப்போவுமே என்ன பண்ணும், ஹை வோல்டேஜ் சைட்லேருந்து லோ வோல்டேஜ் சைடுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ இங்கே இதுதான் ஹை வோல்டேஜ், இது லோ வோல்டேஜ் சைடு. அப்போ கரண்ட் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். தட் இஸ் ஹை வோல்டேஜ் சைடு டு லோ வோல்டேஜ் சைடுக்கு ஃப்ளோ ஆகும். அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனில் பாருங்கள், நம்ம எப்பவுமே என்ன பார்த்தோம், பிரேக்கிங் டார்க். ஓகே, ஸோ டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃப்ளக்ஸ் ஃபை அண்ட் ஆர்மேச்சர் கரண்ட் ஐஏ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன் டார்க். ஸோ அப்போ நம்ம பிரேக்கிங் டைம் அப்போ நம்ம ரிவர்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ ரிவர்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்று இந்த ஃப்ளக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகணும், அப்படி இல்லை ஆர்மேச்சர் கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இப்போ டிசி ஷண்ட் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது நார்மல் கண்டிஷனில் பாருங்கள், சப்ளை இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், லோட் கரண்ட். ஓகே, ஸோ இது வந்து லோட் கரண்ட் ஐஎல், லோட் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று வந்து ஃபீல்டு கரண்ட் ஆகும், இன்னொன்று ஆர்மேச்சர் கரண்ட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஃபீல்டு கரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா F1 to F2. ஓகே, ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குது, F1 to F2 வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நம்ம கண்டிஷன் படி பிரேக்கிங் டார்க் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ரிவர்ஸ் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிரேக்கிங் டைமில் நம்ம என்ன பண்ணிட்டோம், பேக் EMF வந்து அதிகப்படுத்திட்டோம். ஓகே, ஸோ சப்ளை வோல்டேஜோட பேக் EMF அதிகமாகிடுச்சு. ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்மேச்சர் கரண்ட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஷண்ட் கரண்ட்டு. ஸோ இங்கே வந்து லோட் கரண்ட். ஓகே, ஸோ கரண்ட் அப்படியே ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆயிடுச்சு, -IAன்னு ஆயிடுச்சு பிரேக்கிங் டைம். அப்போ நம்ம இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ரிவர்ஸ் ஆகணும். நார்மல் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ F1 to F2 இருக்குது. இந்த பிரேக்கிங் டைம்லையும் கரண்ட் ஃப்ளோ, அதாவது ஷண்ட் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் F1 to F2 தான் இருக்குது. அப்போ அந்த ஷண்ட் ஃபீல்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ இது எப்படி இருக்கும், 5 தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இது என்ன ஆயிடுச்சு, பிரேக்கிங் டார்க் வந்து ரிவர்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே மைனஸ். ஓகே, ஸோ அப்போ -5 × IA ஒரு ரிவர்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடு டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே, ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் டு டிசி ஷண்ட் மோட்டார். டிசி ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ அதோட கண்டிஷன் என்ன, சப்ளை வோல்டேஜோட பேக் EMF அதிகப்படுத்தணும். ஓகே, இன்னொன்று இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் நம்ம கண்டிஷன் தெரியும், சப்ளை வோல்டேஜோட பேக் EMF அதிகமாகணும். இது எந்தெந்த கண்டிஷன்லாம் அதிகமாகும் அப்படின்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஃபார் பேக் EMF. ஓகே, ஸோ பேக் EMF = 5Z NP/60A. ஸோ இது எதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இசட்ங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இசட்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். அப்போ இசட் கான்ஸ்டன்ட். பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், அதுவும் கான்ஸ்டன்ட். 60ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ இது எதெல்லாம் வேரியபிள் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வேரியபிள். ஓகே, ஸோ இந்த ஃப்ளக்ஸ் இது வேரியபிள். அதே மாதிரி என்னங்கிறது ஸ்பீடு. இது ரெண்டும் தான் வேரியபிள். அப்போ பேக் EMF எதை பொறுத்துலாம் இருக்குது, பேக் EMF is directly proportional to flux and speed. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், அப்போ பேக் EMF வந்து சப்ளை வோல்டேஜோட இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ ஒன்று என்ன பண்ணலாம், ஒன்று ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMF வந்து சப்ளை வோல்டேஜ் வியோட அதிகமாகும். இந்த விங்கிறது கான்ஸ்டன்ட், நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ். ஓகே, ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது 220 வோல்ட் அப்படின்னா இந்த 220 வோல்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த பேக் EMF நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று என்ன பண்ணணும், இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஸ்பீட் ஆஃப் தி ஆர்மேச்சர். ஓகே, ஸோ ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆஃப் தி ஆர்மேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எப்போலாம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் எடுத்துக்கோங்க, அதில் டிசி சீரிஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு அப்ஹில். ஓகே, ஸோ ஒரு மேடான ஒரு இடத்துல இருந்து தாழ்வான இடத்துக்கு வரும்போது அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ எதோட இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா மோட்டரோட ரேட்டட் ஆர்மேச்சர் ஸ்பீடோட இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, ஸோ ஒரு மோட்டருக்குன்னு ரேட்டட் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ என்ஆர்ங்கிறது ரேட்டட் ஸ்பீடு. எப்போ ரொட்டேஷன் ஆஃப் ஆர்மேச்சர் வந்து ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் ஆர்மேச்சர் வந்து ஸோ இது வந்து நம்மளோட ரேட்டட் ஸ்பீட். ஓகே, ஸோ அப்போ எப்போ பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா N should be greater than NR. ஓகே, ஸோ ஆர்மேச்சரோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து ரேட்டட் ஸ்பீடோட இன்க்ரீஸாக இருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எதோட இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை வோல்டேஜோட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பவர் வந்து ஃபீட்பேக் ஆகும். ஸோ ஒரு நெகட்டிவ் டார்க் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ மோட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிராஸ்டிக்காக ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கண்டிஷன். அப்போ பேக் EMF இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா நம்ம வந்து ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆஃப் தி ஆர்மேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ ரொட்டேட்டிங் ஸ்பீடை எதோட இன்க்ரீஸ் பண்ணணும், we need to increase our speed beyond the rated speed. ஓகே, ஸோ ரேட்டட் ஸ்பீட் ஆஃப் தி மிஷினோட ஸ்பீடு அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMF அதிகமாகும். எப்போ மிஷினோட ஸ்பீடு வந்து ரேட்டட் ஸ்பீடோட அதிகமாகும் அப்படின்னா ஒரு
மோட்டர் வந்து ஒரு அப்ஹில்லேருந்து டவுன் ஹில்க்கு வரும்போது ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எலக்ட்ரிக் ட்ரெயினை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அப் பொசிஷன் ஓகே. ஸோ ஒரு மேடான பகுதியிலேருந்து தாழ்வான பகுதியை நோக்கி வரும்போது எர்த்தோட கிராவிட்டினால என்ன ஆகும் அப்படின்னா மோட்டரோட ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து எதோட அதிகமாகும் அப்படின்னா நார்மல் ரேட்டட் ஸ்பீடோட அதிகமாகும் ஓகே. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMF இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேக் EMF வந்து சப்ளை வோல்டேஜோட இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்மேச்சர் கரண்டோட டேரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும் ஓகே. ஸோ ஆர்மேச்சர் கரண்டோட டேரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிறதுனால இந்த டார்க் வந்து -5 ஆயிரும். ஸோ ஒரு நெகட்டிவ் டார்க் கிரியேட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்து கம்மியாகும் ஓகே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் இன் DC ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. இந்த ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பாத்தில் எந்த சேஞ்சும் இருக்கக்கூடாது ஓகே. ஸோ நார்மல் மோட்டரிங் கண்டிஷன்லையும் கரண்ட் F1 to F2 தான் போகுது. அதே மாதிரி ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகும்போதும் இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் F1 to F2 தான் போகுது ஓகே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிரேக்கிங் டார்க் வந்து கிரியேட் ஆகுது. இது வந்து ஒரு கண்டிஷன். நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதை வச்சு பார்த்தோம் ஓகே. ஸோ அப்போ அதே இது ஸ்பீடு வந்து இப்போ நான் n ஈக்குவல் டு NR ஓகே. ஸோ ரேட்டட் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா n லெஸ் தென் NR ஓகே. ஸோ எப்போ வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகுதோ ரேட்டட் ஸ்பீடோட அந்த ரொட்டேட்டிங் ஸ்பீடு வந்து கம்மியாகுதோ அப்போ நார்மல் மோட்டரிங் ஆப்ரேஷனுக்கு போயிடும் ஓகே. ஸோ அப்போ எப்போ ரேட்டட் ஸ்பீடோட ரோட்டாரோட ஸ்பீடு அதாவது ஆர்மேச்சர் ஸ்பீடு அதிகமாக இருக்கோ அப்போ மட்டும் தான் பிரேக்கிங் நடக்கும் ஓகே. ஸோ ஈக்குவல் ஆனாலும் அதோட கம்மியானாலும் மோட்டர் வந்து என்ன ஆகும் திரும்ப நார்மல் மோட்டராக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே. ஸோ நார்மல் மோட்டராக பிஹேவ் பண்ணணும்னா சப்ளை ஓகே. ஸோ இந்த சப்ளை சைட்லேருந்து மோட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பவர் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகே. ஸோ நார்மல் மோட்டராக பிஹேவ் பண்ணும். எப்போ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட்டராக பிஹேவ் பண்ணும். தட் மீன்ஸ் இந்த சைட்லேருந்து இங்கே பவர் வந்து ரிட்டன் ஆகும். ஸோ அப்போ ஆரம்பிச்சு கரண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால் பிரேக்கிங் டார்க் வந்து கிரியேட் ஆகுது ஓகே. ஸோ இது வந்து மொதல் கண்டிஷன். பேக் EMF இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 வழி இருந்துச்சுன்னு சொன்னோம். ஒன்று வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதை வச்சு இப்போ பார்த்தோம். ரெண்டாவது ஃப்ளக்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ பேக் EMF வந்து சப்ளை வோல்டேஜோட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது வந்து ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் பை த மிஷின் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ அப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ செப்பரேட்லி எக்ஸைட்டட் DC மிஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபீல்டு தனியாக இருக்கும், ஆர்மேச்சர் தனியாக இருக்கும் ஓகே. ஸோ அப்போ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு கரண்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும் ஓகே. ஸோ இப்போ ஃபீல்டு கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா IF நம்ம ஃபீல்டு கரண்ட் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் ஓகே. ஸோ அப்போ ஒன்ஸ் இந்த ஃப்ளக்ஸ் அதிகமானாலும் பேக் EMF வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். சப்ளை வோல்டேஜோட பேக் EMF அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து ரிட்டன் ஆகும் ஓகே. ஸோ பவர் வந்து ஃபீட்பேக் ஆகும். அப்போ 2 கண்டிஷன் இருக்குது பேக் EMF இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும். எதோட இன்க்ரீஸ் பண்ணணும்? நார்மல் ரேட்டட் ஸ்பீடோட இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம செப்பரேட்லி எக்ஸைட்டட் DC மிஷினில் ஆர்மேச்சர் தனியாக இருக்கும், இங்கே ஃப்ளக்ஸ் தனியாக இருக்கும் ஓகே. ஸோ அப்போ இந்த ஃப்ளக்ஸை இந்த ஃபீல்டு கரண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் அதிகமாகிறதுனால இந்த ஈக்குவேஷன் படி பேக் EMF அதிகமாகும். சப்ளை வோல்டேஜோட பேக் EMF அதிகமாகும் போது பவர் வந்து திரும்ப ஃபீட்பேக் ஆகும் ஓகே. ஸோ இன்னொன்று இந்த ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃப்ளக்ஸ் ஓகே. ஸோ ஃப்ளக்ஸ் வந்து நம்ம ஃபீல்டு கரண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் வந்து சேச்சுரேட் ஆயிரும் ஓகே. ஸோ அப்போ இந்த நார்மல் லீனியர் ரீஜனுக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே. ஸோ நம்ம ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஃப்ளக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன தான் ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும் ஓகே. ஸோ ஒரு சேச்சுரேஷன் பொசிஷனுக்கு வந்துடும். அந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, ஃப்ளக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஓகே. அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த லீனியர் ரேஞ்சுக்குள்ளே மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மோட்டரோட ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே. ஸோ இது வந்து DC ஷண்ட் மோட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டாவது DC சீரிஸ் மோட்டர் ஓகே. ஸோ DC சீரிஸ் மோட்டர்லையும் இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேக் EMF வந்து சப்ளை வோல்டேஜோட அதிகமாகணும். ஸோ கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டன் ஆகும் ஓகே. ஸோ இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா ஸோ திஸ் ஆர் சீரிஸ் மோட்டர் ஓகே. இப்போ இது வந்து சப்ளை வோல்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் நார்மல் மோட்டரிங் ஆப்ரேஷனில் வந்து கரண்ட் வந்து இந்த சைட்லேருந்து ஃப்ளோ ஆகும் ஓகே. ஸோ அப்போ நார்மல் மோட்டரிங் ஆப்ரேஷனில் சப்ளை வோல்டேஜ் வந்து பேக் EMF விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே இந்த இது சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால கரண்ட் இந்த சைட்லேருந்து இங்கே ஃப்ளோ ஆகும் ஓகே. ஸோ திஸ் ஆர் ஆர்மேச்சர் கரண்ட். இது வந்து நம்மளோட ஆர்மேச்சர் ஓகே. ஸோ இது வந்து பேக் EMF. இது வந்து சீரிஸ் ஃபீல்டு ஓகே. ஸோ சீரிஸ் ஃபீல்டு. ஸோ சீரிஸ் ஃபீல்டோட டெர்மினல் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க F1 and F2. ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. இதே இது நமக்கும் ஒரு டவுன் ஹில் ஓகே. ஸோ ஒரு ட்ரெயின் மேலேருந்து கீழே வரும்னு வச்சுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து n ஓகே. ஸோ n இஸ் கிரேட்டர் தேன் NR ஓகே. ஸோ ரேட்டட் ஸ்பீடோட இந்த ஸ்பீடு வந்து அதிகமாகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேக் EMFோட வேல்யூ அதிகமாகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேக் EMFோட வேல்யூ எதோட அதிகமாகும்? சப்ளை வோல்டேஜோட அதிகமாகும். AB ஒரு பாயிண்டில் சப்ளை வோல்டேஜோட அதிகமாகும். அப்போ அந்த டைமில் கரண்ட் வந்து என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும் ஓகே.
அப்போ கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்மேச்சர் கரண்ட்டு இங்கேருந்து இங்கே வரும் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். இந்த சைடு வழியாக வர கரண்ட்டு அப்படியே ஃபீல்டு வைண்டிங் வழியாக போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட்டும் ரிவர்ஸ் ஆகுது, ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ரிவர்ஸ் ஆகுது. பட் நம்ம ஷண்ட் வைண்டிங்கில் பார்த்தோம், ஷண்ட் ஃபீல்டு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்லை. பிரேக்கிங் டைம் அப்பவும் இந்த ஷண்ட் ஃபீல்டு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் பார்த்துல எந்த சேஞ்சும் இல்லை. நார்மல் கண்டிஷன்லேயும் F1 to F2 தான் ஃப்ளோ ஆச்சு. அதேமாதிரி ஆர்மேச்சர் கரண்ட் ரிட்டர்ன் ஆகும்போதும் F1 to F2 தான் ஃப்ளோ ஆச்சு. ஓகே, ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நெகட்டிவ் டார்க், அதாவது பிரேக்கிங் டார்க் வந்து கிரியேட் ஆச்சு. பட் இங்கே DC சீரிஸ் மோட்டாரில் ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த சீரிஸ் கரண்ட்டு ரிவர்ஸ் ஆகும். அப்போ நம்ம கண்டிஷன் படி டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்டு IA. இப்போ DC சீரிஸ் மோட்டாரில் ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ -IAன்னு வந்துருச்சு. இந்த ஃப்ளக்ஸும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் F1 to F2 பாயிண்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒன்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆயிடுச்சு, F2 to F1 ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளக்ஸும் -5 ஆயிடுச்சு. அப்போ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 5 into IA. ஓகே, ஸோ திரும்ப நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த பிரேக்கிங் டார்க்கே கிரியேட் ஆகாது. அதனால் மோட்டர் வந்து ஸ்டாப்பிங் பொசிஷனுக்கே வராது. ஓகே, ஸோ மோட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மோட்டரோட ஸ்பீடை நம்ம கம்மி பண்ணவே முடியாது. ஸோ DC சீரிஸ் மோட்டரில் இதுதான் பிரச்சனை. அப்போ DC சீரிஸ் மோட்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கனெக்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, கனெக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், DC சீரிஸ் மோட்டரை வந்து நம்ம பிரேக்கிங் டைம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஒரு DC ஷண்ட் மோட்டார் மாதிரி மாற்றி விட்ருவோம். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை டேரெக்டாக இங்கே கிரவுண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்து டேரெக்டாக இங்கே கொடுத்துடணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டில் கொடுத்துடணும். அப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு DC ஷண்ட் மோட்டார் மாதிரி மாறிடும். அப்போ ஒன்ஸ் வந்து நம்ம பேக் EMF வந்து அதிகமாகும் போது என்னாகும், ஆர்மேச்சர் கரண்டோட டேரக்ஷன் ரிட்டர்ன் ஆகும், ரிவர்ஸ் ஆகும், மாறும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட் இந்த பாயிண்ட் வழியாக வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று இப்படி ஸ்ப்ளிட் ஆகும், இன்னொன்று இந்த பாயிண்ட்டில் ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு F1 to F2 பாயிண்ட்டில் ஃப்ளோ ஆச்சு, அதே மாதிரி தான் இங்கேயும் F1 to F2 பாயிண்ட்டில் ஃப்ளோ ஆச்சு. அப்போ ஒன்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட் மட்டும் ரிவர்ஸ் ஆகுது, இந்த ஃபீல்டு கரண்ட் ரிவர்ஸ் ஆகாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம் பிரேக்கிங் டைமில் மட்டும். அப்போ பிரேக்கிங் டைமில் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த DC சீரிஸ் மோட்டாரை DC ஷண்ட் மோட்டார் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக ஆர்மேச்சர் கரண்ட் மட்டும் ரிவர்ஸ் ஆகுது, இந்த ஃபீல்டு கரண்ட் அதே டேரக்ஷனில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் டார்க் கிரியேட் ஆகும், மோட்டரோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ DC சீரிஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் DC சீரிஸ் மோட்டார் நார்மல் DC சீரிஸ் மோட்டர் மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதில் பிரேக்கிங் டார்க் கிரியேட்டே ஆகாது. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த பேக் EMF அதிகமாகும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். எல்லாமே கரெக்ட் தான், கரண்ட் டேரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். பட் இந்த ஃபீல்டு வைண்டிங் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் டேரக்ஷன் சேர்ந்து ரிவர்ஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ அதே பிரேக்கிங் டார்க், அதாவது நெகட்டிவ் டார்க் வந்து கிரியேட் ஆகாது DC சீரிஸ் மோட்டரில். அப்போ இதில் பிரேக்கிங் டார்க் கிரியேட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒன்ஸ் இந்த ஸ்பீடு வந்து எப்போ ரேட்டட் ஸ்பீடோட அதிகமாகுதோ அப்போ இந்த கனெக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா DC ஷண்ட் மோட்டார் மாதிரி மாற்றி விட்டுருணும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் மாற்றுறது மூலமாக ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகும், இந்த மாதிரி ஃப்ளோ ஆகும். எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று சப்ளைக்கு ஃபீட்பேக் ஆகிற பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து ஃபீல்டு பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ ஃபீல்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் டேரக்ஷன் எப்படி இருக்குது, F1 to F2. இங்கே எப்படி இருந்துச்சு, F1 to F2 தான் நார்மல் கண்டிஷனில் இருந்துச்சு, அதே மாதிரி தான் இப்பவும் இருக்குது. அப்போ இங்கே ஆர்மேச்சர் கரண்ட் மட்டும் ரிவர்ஸ் ஆகுது, ஃபீல்டு கரண்ட் ரிவர்ஸ் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ மைனஸில் கிரியேட் ஆகும், தட் இஸ் நெகட்டிவ் டார்க் வந்து கிரியேட் ஆகும். மோட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சடனாக அதோட ஸ்பீடு வந்து கம்மி பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ரெடியூஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன். எப்படி எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது, மோட்டர் வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன தான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னா ஜென்ரேட்டராக பிஹேவ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ மோட்டர் எடுக்கக்கூடிய பவர் வந்து இங்கே கம்மியாயிருது, அதனால தான் ரெடியூஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுது, மோட்டர் ஜென்ரேட் ஆக்ட் ஆகி பவரை திரும்ப ஃபீட்பேக் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ மோட்டர் எடுக்கக்கூடிய பவர் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிருச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ்ட் எனர்ஜி கன்சம்ஷன். அப்போ எனர்ஜி கன்சம்ஷன் வந்து கம்மியாகுது. ஓகே, ஸோ இது வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ அப்போ ரெடியூஸ்ட் வியர் ஆஃப் பிரேக் ஷூஸ் அண்ட் வீல். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரேக்கிங் டார்க் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு கம்மியாகும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளோட பிரேக் ஷூஸ் அண்ட் வீல்ஸ், ஓகே, ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஓகே, அது மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இப்போது லோவர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இந்த மூணு தான் என்ன அப்படின்னா இதோட அட்வான்டேஜ். இப்போ DC சீரிஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்போ எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதான் அந்த மெத்தட். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ரன்னிங் கண்டிஷன். ஓகே, ஸோ தட் இஸ் மோட்டரிங் ஆப்ரேஷனில் வந்து இது சப்ளை வோல்டேஜ், இது வந்து என்னென்னா ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா
இங்கே வந்து ஒரு மெயின் ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஸோ டிசி சீரிஸ் மோட்டரில் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு மெயின் ஃபீல்டு இருக்கும். இந்த 3 அப்படின்னா ஆக்சிலரி வைண்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து மெயின் ஃபீல்டு வைண்டிங். ஸோ இந்த 3 ஓகே, ஸோ 1 2 3 இந்த 3 வைண்டிங் என்ன அப்படின்னா ஆக்சிலரி வைண்டிங். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து நார்மல் மோட்டரிங்கில் வந்து சப்ளை ஒரு சைட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மோட்டருக்கு வரும். ஸோ மோட்டர் வந்து ஸ்டார்ட்ஸ் டு ரன் ஒன்ஸ். இப்போ எப்போ பேக் EMF வந்து அதிகமாகணும். ஓகே, ஸோ பேக் EMF வந்து சப்ளை வோல்டேஜோட அதிகமாகும். எப்போ அதிகமாகும்? whenever the speed is greater than the rated speed. rated ஸ்பீடோட அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேக் EMF வந்து என்ன ஆகும், இந்த சப்ளை வோல்டேஜோட அதிகமாகும். அப்போ பவர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்ன ஆகும், பவர் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ மெயின் ஃபீல்டு வைண்டிங்கோட சேஞ்ச் வந்து மாறிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து எப்படி இருந்துச்சு, F1 to F2க்கு வந்து அப்படியே ஆர்மேச்சர் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு. ஓகே, ஸோ ஒன்ஸ் ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது கரண்ட் ஆக்சிஸ் ரிவர்ஸ் ஆகும்போது இப்போ என்ன நடக்கும், F2 to F1. ஓகே, ஸோ அப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபீல்டு வைண்டிங் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷண்ட் வைண்டிங் மாதிரி மாற்றி விட்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இது வரைக்கும் இருந்த சீரிஸ் ஃபீல்டை இப்போ ஷண்ட்டாக மாற்றி விட்றோம். ஓகே, ஸோ இந்த 3 வைண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிலரி வைண்டிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதுக்கு பேரலாக கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, இது வந்து ஆர்மேச்சர் கரண்ட்டு, இது வந்து ஷண்ட் கரண்ட் மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த மோட்டர் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் குமுலேட்டிவ் மோட்டர் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து காம்பவுண்ட் மோட்டர் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ காம்பவுண்ட் மோட்டரில் என்னெல்லாம் இருக்கும், போத் சீரிஸ் ஃபீல்டும் இருக்கும், ஷண்ட் வைண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ சீரிஸ் வைண்டிங் அண்ட் ஷண்ட் வைண்டிங் ரெண்டு சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் மோட்டர். ஓகே, ஸோ அப்போ டிசி சீரிஸ் ஷண்ட்டு அப்புறம் வந்து என்னென்னா காம்பவுண்ட். அப்போ நார்மல் கண்டிஷனில் வந்து இது சீரிஸ் மோட்டர் மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்கிங் டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து என்ன தான் மாற்றிடுறோம், ஒரு காம்பவுண்ட் மோட்டர் மாதிரி மாற்றிடுறோம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் என்ன பண்ணுறோம், இந்த 3 ஆக்சிலரி வைண்டிங்கை இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு டிசி மோட்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பிரேக்கிங் டார்க் வந்து இதில் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் மெத்தட். அப்போ ஃப்ரெஞ்ச் மெத்தடில் வந்து நார்மல் கண்டிஷனில் வந்து சீரிஸ் ஃபீல்டு அது கூட பேரலாக என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஆக்சிலரி வைண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து இங்கே எப்படி கிரியேட் ஆகும், F1 to F2 கிரியேட் ஆகும். ஓகே, இந்த பாத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வரும். ஓகே, ஸோ ப்ளஸ் டெர்மினல்லேருந்து வந்து இந்த ஃபீல்டு பாயிண்ட் F1 to F2 அப்புறம் வந்து ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சீரிஸ் வைண்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிரேக்கிங் டைம் அப்போ என்னன்னா எப்போல்லாம் ஸ்பீடு வந்து இந்த ரேட்டட் ஸ்பீடோட இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேக்கிங் வந்து அக்யூர் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெயின் ஃபீல்டு வைண்டிங் இருக்கு இல்லையா, அதை சீரிஸாக இது கூட தான் கனெக்ட் பண்ணிடுறோம். பட் இந்த 3 ஆக்சிலரி வைண்டிங்கை அப்படியே தனியாக எடுத்து இந்த வைண்டிங்க்கு பேரலாக போட்டுருவோம். அப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ஷண்ட் மோட்டார் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் 2 வைண்டிங்குமே இருக்குது, இந்த சீரிஸ் வைண்டிங்கும் இருக்குது, இந்த ஷண்ட் வைண்டிங்கும் இருக்குது. அதனால தான் இந்த மோட்டர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் மோட்டார்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ காம்பவுண்ட் மோட்டார் இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் மோட்டராக பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் ஜென்ரேட்டராக பிஹேவ் பண்ணும் பிரேக்கிங் டைம் அப்போ. எப்படி அப்படின்னா இந்த ஃபீல்டு வைண்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் F1 F2 தான், F1 F2. ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் F1 F2. ஸோ அப்போ நார்மலாக இங்கே கரண்ட் வர்றது வந்து இந்த மெயின் ஃபீல்டு வைண்டிங்கு F1 F2. அப்போ இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் F1 F2. அப்போது இந்த நார்மல் கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து F1 F2 வழியாக தான் ஃப்ளோ ஆகும். F1 F2 அந்த கரண்ட் டேரக்ஷன் பார்த்து வந்து F1 to F2 அதே மாதிரி இங்கேயும் F1 to F2. ஓகே, பட் நம்ம பிரேக்கிங் டைம் அப்போ ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஆர்மேச்சர் கரண்டோட டேரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ இந்த சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுமா, F2லேருந்து F1 போகிற மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இங்கே F1லேருந்து F2 வந்துச்சு, இங்கே F2லேருந்து F1 போயிடும். ஓகே, ஸோ அப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகும். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது F1 F2 தான், F1 F2. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கரண்ட் சேஞ்ச் பண்ணிடுறோம். அப்போ இங்கே வந்து இந்த ஆக்சிலரி வைண்டிங் வழியாக கரண்ட் எப்படி இருந்துச்சு, F1 to F2 இருந்துச்சு, இங்கேயும் அதே டைரக்ஷனில் வருது, F1 to F2. நான் எதனால இதை டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்டு சொன்னேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஷண்ட் ஃபீல்டை ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னிட்யூட். ஓகே, ஸோ இந்த ஃப்ளக்ஸும் அதாவது இந்த சீரிஸ் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் இந்த ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிரேக்கிங் டைம் அப்போ கரண்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆச்சா, அந்த சீரிஸ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா F2 to F1 வருது, இங்கே F1 to F2 வருது. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இந்த 2 ஃப்ளக்ஸும் ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். ஓகே, எதனால இந்த டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட்னு தெரியுதா, ஏன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்டர் என்ன அர்த்தம், இந்த சீரிஸ் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் இந்த ஷண்ட் ஃபீல்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது,
F2 to F1ல இருக்குது, இங்கே கரண்ட் டைரக்ஷன் F1 to F2ல இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுக்குள்ளே டேரக்ஷன் மாறுறதுனால ஃப்ளக்ஸும் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட். எதனால் காம்பவுண்ட்னு சொல்கிறோம், இதில் ரெண்டு வைண்டிங்குமே இருக்குது, சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது, ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இருக்குது. அதனால் இதை காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர்னா பவர் வந்து எங்கே இருக்குது, மோட்டர் சைட்லேருந்து சப்ளை சைடுக்கு திரும்ப ரிட்டன் ஆகுது. அதனால தான் இதை டிஃப்ரென்ஷியலி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் சொல்கிறோம். அப்போ நார்மல் கண்டிஷனில் வந்து இந்த சீரிஸ் ஃபீல்டு இந்த ஷண்ட் ஃபீல்டு எல்லாம் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து இந்த மாதிரி டேரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். F1 to F2, F1 to F2, F1 to F2, F1 to F2. இந்த 4 வைண்டிங்லையும் அந்த பேட்டர்ன் வந்து F1 to F2 தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்போ இந்த ஸ்பீடு வந்து அதிகமாகுது, ஓகே, ஸோ ரேட்டட் ஸ்பீடோட அந்த ஆர்மேச்சர் ஸ்பீடு வந்து அதிகமாகுதோ அப்போ இந்த கனெக்ஷன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், அந்த சீரிஸ் ஃபீல்டு மட்டும் இதோட கனெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த 3 இருக்குல்ல, இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 3 ஆக்சிலரி வைண்டிங் அப்படியே பேரலாக கனெக்ட் ஆகிரும், ஷண்ட்டாக கனெக்ட் ஆகிரும், இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி கரண்ட் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆயிரும். ஓகே, ஸோ A1லேருந்து கரண்ட் டைரக்ஷன் அவுட்வர்ட் நோக்கி போகும். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபீல்டு அப்படியே தானே இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி இருக்குது, F2 F1. அப்போ இந்த ஃபீல்டோட பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் இந்த ஷண்ட் ஃபீல்டோட பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். F1 to F2 இங்கே என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்மேச்சர் கரண்ட் ரிவர்ஸ் ஆகுது, இங்கே ப்ரொடியூஸ் ஆன ஃப்ளக்ஸோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டில் ஒன்று சேஞ்ச் ஆயிடுது. இப்போ ஆர்மேச்சர் கரண்ட் மட்டும் சேஞ்ச் ஆயிடுது, இந்த சீரிஸ் ஃபீல்டோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகலை. இங்கே F1 to F2, இங்கேயும் F1 to F2ல தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கிங் டார்க் கிரியேட் ஆகும், மோட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்ன அப்படின்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்னா டிசி சீரிஸ் மோட்டரில் மட்டும் இந்த ப்ராப்ளம் வரும். ஓகே, டிசி ஷண்ட் மோட்டரில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டரில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பிரேக்கிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கொடுக்கணும் இல்லையா ஃபீல்டு சப்ளை, அதை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் அதுவுமே ஒரு பேட்டர்ன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓவராக நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த ஃப்ளக்ஸ் வந்து சேச்சுரேட் ஆயிரும், தட் இஸ் கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த லீனியர் ரேஞ்சுக்குள்ள மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாக ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து டிராஸ்டிக்காக நம்ம கம்மி பண்ணலாமோ தவிர இதை வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் யூஸ் பண்ணி ஒரு மோட்டரை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். ஓகே, ஸோ எப்போ நம்மளோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் ஆர்மேச்சர் ஸ்பீட் வந்து ரேட்டட் ஸ்பீடோட இன்க்ரீஸ் ஆகணும், அப்போ தான் பிரேக்கிங் நடக்கும். ஸோ அப்போ ரிவர்ஸ் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், மோட்டரோட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கம்மியாகி இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். ஓகே, ஸோ ரெண்டு ஸ்பீடு ஈக்குவல் ஆயிரும். அப்படின்னா இந்த ரோட்டரோட ஸ்பீடு வந்து இந்த ஆர்மேச்சர் ஸ்பீடோட கம்மியாயிரும். ஓகே, ஸோ ரேட்டட் ஸ்பீடோட கம்மியாயிரும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், நார்மல் மோட்டராக தான் பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணி ஒரு மோட்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம டைனமிக் பிரேக்கிங்கில் ஸ்டாப் பண்ணோம், அதே மாதிரி ப்ளக்கிங்லேயும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் 0 வரும், அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகும். பட் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் மோட்டரோட ஸ்பீடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1500 தான் நம்மளோட ரேட்டட் ஸ்பீட்னு வச்சுக்கோங்க. ரேட்டட் ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் வந்து 1500. ஓகே, இப்போ வந்து மோட்டர் வந்து 1800 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு அப்ஹில் மேலேருந்து கீழே வருது, அதனால ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது என்ன ஆகுது அப்படின்னா 1500லேருந்து 1800க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் தான் நம்மளால் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக்கிங் டார்க் கிரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிராஸ்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு வந்து ஒரு பாயிண்ட்டில் ரெடியூஸ் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வரும், 1500க்கு வரும். ஸோ ஒன்ஸ் 1500 அதோட கம்மியாயிருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், திரும்ப மோட்டராக தான் ஆக்ட் ஆகுமோ தவிர அதுக்கப்புறம் நம்மளால் பிரேக்கிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ எப்போ மோட்டரோட ஸ்பீடு வந்து ரேட்டட் ஸ்பீடோட அதிகமாகுதோ அந்த டைமில் மட்டும் தான் நம்ம பிரேக்கிங் பண்ண முடியும். இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாக ஒரு மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.